பிரேக்கப் ஸ்டோரி சொல்லுங்க, பிரேக்கப் ஸ்டோரி சொல்லுங்க, பிரேக்கப் ஸ்டோரி சொல்லுங்க. இல்ல எனக்கு புரியல. எல்லா மெசேஜ் அதான் அந்த ஒரு மெசேஜ் என்னன்னா, எல்லாரும் கேட்டுட்டே இருந்தீங்க பிரேக்கப் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுல இருந்து எல்லாரும் ஸ்டோரி சொல்லுங்க, ஸ்டோரி சொல்லுங்க. என்னதான்ப்பா அடுத்தவங்க ஸ்டோரி தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளவு ஆர்வமா நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சில பேர்லாம் வந்து பாசிட்டிவா பேசுறாங்க, ஒரு மாதிரி ஆறுதலா இருக்காங்க. ஒரு சில பேர்லாம் எப்படி தெரியுமா, எதனால வந்து பிரேக்கப் ஆச்சு, யார் மேல வந்து தப்பு, உங்க மேல தப்பா இல்ல அவர் மேல தப்பா, என்ன ரீசன் சொல்லுங்க, ஏன் பிரேக்கப் ஆச்சு. சோபா முடியும்டா. என் டிஎம் ஃபுல்லா அதான் இருக்கு. நான் வந்து ஓரளவுக்கு எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன். பட் ஆனா ஒரு சில பேர் கமெண்ட் பண்றதுலாம் அப்படியே கோவமா வருது. நான் ஏன் சொல்லணும், இப்போ உங்ககிட்ட உங்களோட பர்சனல்னு ஒண்ணு இருக்கு. சோ அதை யாராவது வந்து கேட்டா நீங்க சோசியல் மீடியால அப்லோட் பண்ணுவீங்களா? எனக்கு அதை கேன்சல் பண்ணும். அண்ட் வந்து உங்களோட பர்சனலை நீங்க எப்படி யாருன்னே தெரியாதவங்க கிட்ட நீங்க ஷேர் பண்ணலாம். நீங்க கேட்கலாம், லவ் பண்றது மட்டும் உங்க எல்லாருக்குமே தெரியும், நாங்க அப்ப மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நாங்களாம் வேணுமா, அப்போ ரீசன் கேட்டா உங்களால சொல்ல முடியாது அப்படின்னு. நான் சொல்லிட்டேனே, பிரேக்கப் ஆயிடுச்சு, மியூச்சுவலா வந்து பிரிஞ்சிட்டோம். எனக்கு அவங்கள பத்தி எதுவுமே நான் வந்து பேச வேண்டாம், அவங்களும் என்னை பத்தி எதுவுமே பேசல. சோ அதனால அவங்க ஒர்க்க பார்த்துட்டு இருக்காங்க, நான் ஏன் ஒர்க்க பார்த்துட்டு இருக்கேன். சோ இதுக்கு நடுவுல நான் வந்து வீடியோ போட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது. அண்ட் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, ஓகேவா? ஸோ எங்க ஃபேமிலி எல்லாருமே என்னோட வீடியோஸ் பார்ப்பாங்க. அண்ட் வந்து சோசியல் மீடியால நான் இதை வந்து அப்லோட் பண்ணி தான் இது பண்ணணும் அப்படின்றது எனக்கு கிடையாது. ஸோ என்னோட பேரை நான் எப்பவுமே வந்து ஸ்பாயில் பண்ணிக்க மாட்டேன். அண்ட் அதே மாதிரி அவங்களோட பேரையும் நான் எந்த இடத்துலயுமே ஸ்பாயில் பண்ண மாட்டேன். இப்ப கூட இந்த வீடியோ எதுக்காக வந்து நான் அப்லோட் பண்றேன்னா, என்னோட டிஎம் ஃபுல்லாவே இதே மெசேஜ் தான். நான் வந்து ஒரு சில பேருக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். பட் ஆனா ஒரு சில பேருக்கு என்னால ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னும் போது அவங்க கேட்கும் போது எனக்கு அது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. சோ அதனால இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவா வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அண்ட் ஒரு சில பேர்லாம் வந்து தேவையே இல்லாம கமெண்ட் பண்றீங்க. அதெல்லாம் பத்தி நான் கவலைப்படவும் மாட்டேன், அதை பத்தி மைண்ட்ல நான் நினைக்கவும் மாட்டேன். பிகாஸ் வந்து ஃபேஸ்க்கு நேரா வந்து பேச தைரியம் இல்லாதவங்க கிட்ட நான் வந்து கமெண்ட் பண்ணி என்னோட டைம் என்னோட இது எதுவுமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் உங்களுக்கு வேலை விட்டே இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஒர்க் பண்ணும், ஸோ பிளஸ் வீடியோ பண்ணும், ப்ரொமோஷன் இருக்கு, நிறைய எடிட் பண்ணும். இட்ஸ் நாட் ஈஸி, ஓகே? ஸோ அதனால நான் அதை பத்தி கேர் பண்ணிக்க மாட்டேன். அண்ட் சப்போர்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஹார்ட்ல இருந்து நன்றி.